ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்திங்கன்னா நாம் ஒரு முக்கியமான ஒரு டாபிக்கு, அதாவது மாற்றத்தை விரும்பிய எளிய மக்களுக்கான மாற்றம் கிடைத்து விட்டதா அப்படின்னு நமக்குள்ள அந்த கேள்விகளை நம்மை தொடர்ந்து நம்மை பின்பற்றக்கூடிய சமூகத்தின் கடைக்கோடி எளிய மக்களான மாற்றுத்திறனாளிகள் நம்மிடம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான தொடர்ச்சியாக நம்மிடம் கேட்கப்பட்ட கேள்விகள். சார், நீங்கள் இதுதான் மாற்றம்னு சொன்னீங்களே, இப்போ நமக்கு மாற்றம் கிடைச்சிருச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இங்கே இந்த விஷயத்துக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா உயரத்தடை வளர்ச்சி, அதாவது மிகவும் உயரம் குறைவான அண்ணன் தங்கை இருவர் இருக்கிறாங்க ஒரே குடும்பத்தில், அண்ணனும் தங்கையும். அதாவது பார்த்திங்கன்னா உயரத்தடை வளர்ச்சி ரொம்பவும் உயரம் பாதிக்கப்பட்டிருக்கும் அவங்களுக்கு. அவங்க பார்த்திங்கன்னா மிகவும் அவங்களுடைய சிரமங்கள்னு இருக்கும் இல்லையா, அந்த மாற்றுத்திறனாளிகள் அவர் கேட்குறாரு, என்ன கேட்குறாருன்னா, ஆனால் நமக்கான மாற்றம் வந்துருச்சா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ ஏன்னா நம்ம விஜய் வந்ததுக்கப்புறம் நண்பர் விஜய் வந்ததுக்கப்புறம் நமக்கான மாற்றம் கிடைத்து விட்டதா அப்படின்னு கேட்குறாரு. அதை விட அவர் அவர் கேட்ட ஒரு கேள்வியில் ஒரு எளிமை, அதாவது அவருக்கு புரியாத ஒரு விஷயம், ஆனால் எங்களுக்கெல்லாம் ஏதாவது வேலை கிடைச்சிருமா அப்படின்னு கேட்கும்போது அப்படியே மனம் நொறுங்கி போனேன். எப்படின்னா, நான் சொன்னேன், அப்போ தான் நீங்கள் வேலை வாய்ப்புங்கிறது ரொம்ப சுலபம்னு நினச்சிட்டிங்களா? நான் கிட்டத்தட்ட 15 வருடமாக தமிழகத்தினுடைய கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறையில் 15 வருஷமாக தற்காலிகமாக வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய அந்த சூழலை சொன்னேன். அந்த தம்பிக்கு தெரியும் என்ன நான் வேலை செய்கிறேன். அதாவது அவர் என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா, நான் நிரந்தர ஆசிரியர் அப்படின்னு நினச்சிட்டு அவர் என்கிட்ட பேசினார். நான் அப்புறம் என்னுடைய சூழல்களை நான் தொடர்ச்சியாக இதுக்காக பல வருடங்களாக போராடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போது அவர் சில கேள்விகள்லாம் அப்புறம் கேட்டுட்டு 2 பேருக்குள்ளே ஒரு பெரிய விவாதம் நடக்கல. அப்போ சொல்கிறாரு, இந்த மாதிரிலாம் நிறைய துறைகளில் மாற்றம் வந்துருச்சாமே, நிறைய தொகைகளை நண்பர் விஜய் கொண்டு வந்துட்டார் அரசு உடைய கஜானாவுக்கு. அப்போது நமக்கு இனிமேல் பெரிய மாற்றம் கிடைச்சிரும்ல, நம்மளுடைய வாழ்வியலில் நமக்கான மாற்றம் கிடைக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த தம்பி கேட்கும்போது மனம் கொஞ்சம் வலிக்க ஆரம்பிச்சது. ரொம்பவும் என்னடா இது, இப்படி இந்த தம்பிக்கு ஒன்றுமே புரியாமல் இப்படி இந்த காலகட்டத்தில், அதாவது மாற்றுத்திறனாளிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, தாம படித்து முடித்த உடனே நமக்கான அந்த அவருடைய வழிகள் அப்படி, அந்த வழிகளின் ஒரு முடிவில் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு இனிமே ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும், நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு அவங்க நினைச்சுறாங்க. அப்போ அது தவறு அப்படின்னு எங்களை போல ஆட்களை பார்க்கும்போது தான் அவங்களுக்கு அது வழியா தெரியுது. என்னென்ன சொல்றீங்க, இது உண்மையிலேயே இப்படித்தானா, நீங்கள் இத்தனை வருஷம் இப்படி இருக்கீங்களா அப்படின்னு அவங்க கேட்கும்போது தான் அவங்களுக்கு வேலை வாய்ப்புங்கிற ஒரு விஷயம் இவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் விரிவாக சொல்ல வேண்டியிருக்கு. இல்லை, அதெல்லாம் எளிமையாக தான் இருந்தது, நல்ல தலைவர்கள் இருந்த பொழுது, காமராஜர் முதல் ஐயா கலைஞர் வரையிலும் இருந்தபோது கூட அது எளிமையாக தான் இருந்தது. தற்போதைய காலகட்டத்தில் அது வெவ்வேறு புதிதான தேர்வு முறைகள், இந்தந்த படிப்புக்கு பத்தாது, இந்த வேலை வாய்ப்புக்கு இந்த கல்வி பத்தாது, அதுக்கு மேலே நாங்கள் சொல்லக்கூடிய இந்த தேர்வில் நீங்கள் வெற்றி பெறணும், இப்படியெல்லாம் புதிதாக திராவிட கட்சிகள் கொண்டு அதுக்குள்ளே நிறைய உள்ளடி வேலைகளை பார்த்து வேலை வாய்ப்பை ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயமா செய்து இன்னைக்கு வேலை வாய்ப்பை விற்பனை செய்யக்கூடிய அளவுக்கு கேலி கூத்தா போச்சு. வேலை வாய்ப்புங்கிறது விற்பனை செய்யக்கூடிய அளவுக்கு ரொம்பவும் கேலி கூத்தாகி போச்சு. அடிமட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரை இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை இப்படி ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கு. சரிங்க, இப்போ இனிமே நம்ம நண்பர் விஜய் வந்துட்டாரே, இதில் ஏதாவது மாற்றம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அடுத்து அந்த தம்பி கேட்கும்போது அப்போ நம்ம சொல்கிறோம், அப்படித்தான் எதிர்பார்க்குறோம். ஆனால் என்ன நடக்குதுன்னா, இங்கே இவங்க நம்மளை போல ஆட்கள் நானும் எனக்குள்ள அந்த கேள்வி எழுது. நானே முதல்வர் அவர்களை சந்திக்கணும், என்னோட சேர்த்து ஒரு பலவரும் காத்திருக்காங்க, என்ன பின்பற்றக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் நாம் முதல்வரை சந்திக்கணும், அதுக்காக நீங்கள் உடனடியாக அவருக்கு ஒரு மனுவை போடுங்க அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக நான் என்ன பண்ணுறேன், ஒரு 4 வாட்டி முதல்வருடைய தனிப்பிரிவுக்கு, முதல்வருடைய PA1 சொல்லக்கூடிய அவங்களுக்கு, ஏன்னா இப்போ உள்ளெல்லாம் அவ்வளோ ஈஸியாலாம் போயிட முடியாது. முன்ன மாதிரி சட்டமன்றத்துக்குள்ளே உள்ளே போயிட்டு நாம் போய் டக்குன்னு மனுவெல்லாம் கொடுத்துட முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு கெடுபிடி அதிகமாகிடுச்சு.
எப்பயுமே ஏதோ ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரியான எளிமைப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொன்னாலும் இங்கே சிக்கல் தான் வந்து நீளுது. அப்போ நாம் உள்ளே போகவே பெரிய சிக்கலாது. சென்ற வாரம் வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்துறை அமைச்சரை வந்து ஐயா ராஜ்மோகன் அவர்களை சந்திக்கிறதுக்காக நம்ம போகும்போது 2 பேர் உள்ள போயிட்டோம். ஒருத்தர் உள்ள வர முடியல. ஒரு மாற்றுத்திறனாளி. சுத்தமா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கால்கள் வந்து பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி. ஆனா வந்து ஃபுல்லா பெல்ட் போட்டிருப்பாரு இடுப்பு வரைக்கும். அவர தாங்கி தாங்கி தான் நடப்பாரு. அவரால வந்து கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் தூரம் கூட நடக்க முடியாது. ஒரு ஒரு ஸ்டெப்ஸ் ஒரு 10 படி கூட ஏற முடியாது. ஒரு ஒரு உதவி இல்லாம. அப்படிப்பட்ட ஒரு நபரை உள்ளேயே விடல. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எதுக்காக போறீங்க? அப்பாயின்மெண்ட் இருக்கா? யார் உங்கள இப்படி 1008 கேள்விகள் கேட்டு கடைசியில அவங்கள வந்து நிராகரிக்கப்படுறாரு. உள்ளே போகும். அப்போ அந்த அளவுக்கு மோசமாக்கப்பட்டது. இப்ப எளிமையா இருந்த விஷயம் நம்ம வந்து சென்ற முறை கடந்த ஆட்சிகள்ல வந்து உள்ள போக முடியும், பார்க்க முடியும். ஆனா வந்து முதல்வரையோ, துணை முதல்வரையோ, அமைச்சர்களையோ பார்ப்பதுன்றது எளிதான காரியம் இல்லை. ஆனா உள்ள போலாம், வரலாம். ஆனா இப்பொழுது எல்லாமே சிரமமாக்கப்பட்டது. நாங்கள் அங்கங்கே பாக்ஸ் வச்சிருக்கிறோம், நீங்கள் அங்கே போடுங்க, இங்கே போடுங்க, இப்படியெல்லாம் சொல்கிறாங்களே தவிர நாம் என்ன பண்ணுறோம், 4 முறைக்கு மேலே வந்து முதல்வர் விஜய் நண்பர் விஜய் வந்ததுக்கப்புறம் நாம் வந்து தொடர்ச்சியாக வந்து போட்டிருக்கோம். முதல்வரை வந்து சந்திக்கணும், நம்மளோட பிரச்சனையை வந்து பேசணும். ஆனால் நமக்கு ஏதாவது வந்து அழைப்பு விடுக்கப்பட்டதான்னா இப்போ வரைக்குமே அதற்கான அழைப்பு வந்து இல்லை. அதே மாதிரி கல்வித்துறை அமைச்சர் அவர்களை சந்திக்க போகும்போது கூட பார்த்தீங்கன்னா வெளியே ஒரு ஸ்கேனர் ஒன்று வச்சிருக்கிறாங்க. 60 செகண்ட் அது டைம் ஓடும். நாம் அதை வந்து ஃபோனில் ஸ்கேன் பண்ணிட்டு அந்த 60 செகண்ட்குள்ளே நாம் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம வந்து இந்த இவருக்கான அப்பாயின்மெண்ட்டை வந்து நம்ம வாங்கிக்கணும். சரி, வெளியில் உள்ளே போகணும். அது கூட வந்து நம்ம சட்டமன்றத்துக்குள்ளே போய் அவரோட சேம்பரில் போய் அவரோட சேம்பர் ஹாஸ்பிட்டலில் தான் அதை வச்சிருக்கிறாங்க. அப்போது எப்படி இப்போ வந்து சாதாரண மக்கள் சந்திக்கணும்னு நினைக்கிற மக்களுக்கு இது எப்படி போய் சேரும்னு குழப்பமா இருக்கு. அப்படி அந்த 60 செகண்ட்ல வந்து நாம போட்டாலும் காலையில 10 மணிக்கு போய் போட்டுட்டு சாயந்தரம் 7, 7:30 வரைக்கும் நாங்க வந்து வெயிட் பண்ண வேண்டியதா போச்சு. ஒரு தண்ணி இல்லை, சாப்பிட ரொம்ப சிரமமா இருந்துச்சு. ரொம்பவும் சிரமப்பட்டோம் அன்னைக்கு. மாற்றுத்திறனாளிகள்னு சொல்லி கூட அங்க யாருமே வந்து நமக்கு வந்து அதற்கான முன்னுரிமை தரப்படலை. ரொம்ப சிரமப்பட்டு தான் பார்த்தோம். இது மட்டும் இல்லாம பல்வேறு வருடங்கள் 15 வருடங்கள் வந்து இங்கே பள்ளிக்கல்வித்துறையில், அதாவது என்ன சொல்கிறது, புரட்சிகரமான இந்த பள்ளிக்கல்வித்துறையிலேயே நாம் வந்து ஒரு சாதாரண ஒரு பணி நிரந்தரம் செய்யப்படாத மாற்றுத்திறனாளிகளினுடைய பிரச்சனையை பேசுவதற்காக இவ்வளோ பெரிய சிரமத்தை எடுக்க வேண்டியதாக போகுது. அப்போது கடைசி வரைக்கும் போய் அங்கே நின்று தண்ணிக்கு கூட ரொம்ப சிரமப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. கடைசியில் பார்த்தோம், கொடுத்தோம், இதெல்லாமே நடந்தது. இருந்தாலும் கடந்த 5 ஆண்டுகளிலே செய்ய முடியாத இவ்வளோ சிரமப்பட்டாலும், ஒரு நாள் முழுக்க சிரமப்பட்டாலும் கல்வி அமைச்சரை பார்க்க முடியுது. சென்ற 5 ஆண்டில் வந்து பார்க்க முடியுமானா அது கேள்விக்குறி தான். இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இதையெல்லாம் எளிமைப்படுத்தணும் தொடர்ச்சியாக. ஆனால் நாங்கள் வந்து இப்படியெல்லாம் வந்து தொடர்ச்சியாக கொடுக்குறோம். எங்களால் வந்து பார்க்க முடியல. என்ன சொல்கிறது, மாற்றத்தை விரும்பிய மக்கள், சமூகத்தின் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய மக்கள், மாற்றத்தை விரும்பிய மக்கள், எங்களுக்கே வந்து பார்க்க இவ்வளோ சிரமமா இருக்கு. ஆனா வந்து இங்க வந்து பெரிய பெரிய தலைவர்கள் ஏற்கனவே வந்து வெவ்வேறு கட்சிகள்ல இருந்தவர்கள் மட்டும் உடனடியா போய் பார்க்குறாங்க. அவங்களுடைய செயல்பாடுகள் மட்டும் நடக்குது. முதல்வர் சொன்ன வார்த்தைகள் வந்து முரணா பார்க்க வேண்டி வருது. என்னன்னா, அரசு பணத்தை வந்து தொடமாட்டேன், தொடவும் விட மாட்டேன், தொட்டவர்களையும் விட மாட்டேன்னு சொன்னா, ஆனால் தொட்டவர்கள் அத்தனை பேரும் இன்னைக்கு போய் பார்க்குற மாதிரி ஒரு சூழல் மனக்குழப்பத்தை தருது நமக்கு. ஏன் இதெல்லாம் வந்து நமக்கு தேவையா அப்படின்னு பேசணுமா இது நம்ம வந்து? ஆனால் வேற சூழல் வந்து தெரியல. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து எல்லாருமே வந்து இந்த வேலை வாய்ப்புக்காக அவதிப்படக்கூடிய கடைக்கோடி மக்கள்ங்கிறதுனால அவங்க வந்து நம்மளை கேட்குறாங்க, சார் அவங்கெல்லாம் போய் பார்க்குறாங்களே, நம்மளால பார்க்க முடியலையே, நம்ம தொடர்ச்சியாக கொடுக்குறோமே, 10 இது வரைக்கும் நீங்கள் 4 வாட்டி கொடுத்தேன்னு சொல்கிறீங்களே, பார்க்க முடியலையேன்னா இதுக்கான கேள்வியை நாங்கள் எங்கே கேட்குறதுன்னு தெரில. நண்பர் விஜய், எங்களுடைய நம்பிக்கை, நண்பர் விஜய்ன்னு தான் சொல்லணும், எங்களுடைய நம்பிக்கை, கடைசி நம்பிக்கை, தற்போதைய காலகட்டத்தில் வந்து கடைசி நம்பிக்கை, எங்களுடைய வாழ்வாதாரத்தின் கடைசி நம்பிக்கை நண்பர் விஜயை தான் நாங்கள் கேட்கணும். அவரை எங்களை போல மக்கள் வந்து சந்திக்க முடியாதா அப்படின்ற கேள்வி இருக்குது. ரொம்ப சாதாரணமாக இருந்த விஷயங்கள் கூட இன்று ரொம்ப சிரமப்பட வேண்டிய, மாற்றுத்திறனாளிகள் வந்து சிரமப்பட வேண்டிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. சட்டமன்றத்துக்குள்ளே நாங்கள் வந்து பார்க்கணும் போனோம்னா கூட எங்களை வந்து அவ்வளோ வந்து ரொம்பவும் வந்து சிக்கலுக்குள்ளான ஒரு விஷயமா இருக்கு. கேட்டால் அங்கே வந்து சில காரணங்கள் சொல்லப்படுது, அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டாலும், ஆனால் எங்களுக்கு இதெல்லாம் வந்து எளிமைப்படுத்தி நாங்களும் வந்து சந்திக்கணும். இன்று வந்து உங்களை சந்திக்கக்கூடிய அந்த
பழமையான மக்கள், உங்களுடன் பயணிக்கக்கூடிய அந்த பழைய மக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எங்களை நிராகரித்தவர்கள் தான். இதே வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது இருக்கக்கூடிய அமைச்சர்களில் கல்வித்துறை அமைச்சராக இருந்தவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை நிராகரித்தவர் தான். எங்களுடைய பிரச்சனைகளை ரொம்ப சர்வ சாதாரணமாக நிராகரித்தவர். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் கல்வித்துறை அமைச்சராக இருந்தபோது நாங்கள் போய் பார்க்குறோம், ஏன் தம்பி நீங்கள் வந்து பொது கட்டிடங்களில் வந்து சாய்வுதளம் இல்லைன்னு பிரச்சனை பண்ணுறீங்க, அங்கே போய் பாத்ரூம் இல்லைன்னு பிரச்சனை பண்ணுறீங்க, இதெல்லாம் வந்து சரியா அப்படின்னு கேட்குறாரு. உங்கள் வீட்டில் பாத்ரூம் இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ண மாட்டீங்களா அப்படிலாம் பேசுகிறாரு. அது எப்படி சொல்றதுனே தெரியல. அந்த அளவுக்கு ஒரு அவரோட மனநிலை அப்படி இருந்திருக்கு அந்த காலகட்டத்தில். அவரால் எங்களுக்கு சமூகத்தின் இந்த கடைக்கோடி மக்களுக்கு எதுவும் பெருசா நடக்கலைங்கிறது தான் நிஜம். அவர் வந்து கேட்ட கேள்வியிலிருந்தே நம்ம அதற்கான புரிதலை நம்ம எடுத்துக்கலாம். அப்போ நீங்க இந்த மாதிரி பாத்ரூம் இல்லைன்னா உங்க வீட்டில் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டீங்களான்னா, ஒரு 4 பேர் போற பாத்ரூம்ல ஒரு தவழும் மாற்றுத்திறனாளி தனது கைகளை உபயோகப்படுத்தி தவழ்ந்து போய் போறதுக்கும், ஒரு 20-30 பேர், ஒரு 100 பேர் போகக்கூடிய ஒரு பொது கழிவறையில வந்து கையை வச்சு தவழ்ந்து போய் அந்த பாத்ரூமை உபயோகப்படுத்துறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது என்பதை கூட அந்த சின்ன புரிதல் கூட இல்லாதவர் தான் இன்றைக்கு வந்து அமைச்சர்களாக இருக்காங்க. அவங்களுக்கு நாம் என்ன பேசினாலுமே புரியாது. அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு நம்மக்கிட்ட பேசிட்டு, ஆனால் நமக்கான அடிப்படை தேவைகளை வந்து இவங்க தொடர்ச்சியாக உள்ளடி வேலைகளை பார்த்தவங்க தான் அப்படின்னு தான் இங்கே நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்கு. ஏன்னா 15 வருஷமாக வந்து ஒரு மனிதன் பாதிக்கப்படுறோம் இல்லையா ஏங்க. அதாவது அதாவது நீங்கள் வந்து தண்டனைன்னு நீங்கள் கொடுத்தா கூட என்ன பண்ணுறாங்க, ஒரு நல்ல நாள், ஒரு சுதந்திர தினமோ ஒரு காந்தி பிறந்த நாளோ வந்து அவருடைய நன்னடத்தின் காரணமாக வந்து பல சலுகைகள் வழங்கப்படுது. அப்படிப்பட்ட சூழலில் 15 வருஷமாக பள்ளிக்கல்வித்துறையில் வந்து எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்காம ரொம்ப மோசமான ஒரு நிலையில தான் எங்களுடைய வாழ்வாதாரத்தை வச்சுருக்கிறாங்க. அப்போது நாங்கள் பேசி தான் ஆகணுங்கிற மாதிரி ஒரு காலகட்டத்துக்கு எங்களை தள்ளப்பட்டோம். அப்படி நாங்கள் கடைசியாக பார்த்த அந்த நம்பிக்கையில் வரும்போது எங்களுக்கு இந்த மாதிரியான சின்ன சின்ன அடிகள் வந்து விழும்போது அதை நாங்கள் வந்து வேதனையாக பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்குள்ளே இருக்கிற அந்த கேள்விகளை வந்து நாங்கள் எங்களுக்குள்ளே கேட்க வேண்டியிருக்கு. எங்களை சுற்றி இருக்கிறவங்களும் அதுக்குள்ளே இருக்கிற அந்த கேள்விகளை கேட்குறாங்க. அப்போது இந்த கேள்விகளுக்கான பதிலை வந்து நண்பர் விஜய் மட்டும்தான் தர முடியும். அதாவது எங்களுடைய கடைசி நம்பிக்கை, எங்களுடைய வாழ்வாதாரத்தின் கடைசி நம்பிக்கை நண்பர் விஜய், மாண்புமிகு முதல்வர், தமிழக முதல்வர் அவர்கள் மட்டும்தான் தர முடியும்னு முழுவதுமாக நம்புகிறோம். நன்றி.